அப்போ நீங்கள் போயிட்டு ஆதவ அர்ஜுன் ஆகிட்டையும் புஷி ஆனந்த் கிட்டையும் விஜய் போய் கேட்பாரு, எனக்கு ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லி போயிட்டு விஜய் கேட்பாரு. கேட்டுதானே ஆகணும். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆமா நேத்து மறந்ததை நான் பார்த்தேனே. யாரு மறந்தா? வேலூர் மக்களே அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க நீங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏன்னா அது அதெல்லாம் நம்ம ஒரு பேச்சா எடுத்துக்க முடியாது. அதையும் நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. எங்க தலைவன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, மாத்தி பேசினார்னு. எங்க கலைஞர் அவர்களுக்கு வெண்கல சிலை வைக்கணும்னு சொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப விமர்சனம் பண்றாரு. அன்னைக்கு மைக்க பிடிச்சு அவர் வைக்கிறது அந்த சிலையை நான் பார்க்கணும்ட்டு அப்போ அன்னைக்கு சொன்னது சிலை வைக்கிறதுன்னு சொன்னாரு. உங்க அப்பாவுக்கு வெண்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது ஒண்ணும் இல்ல, நீட் தேர்வு மாநில அரசால அதாவது விளக்க முடியாத நீட் விலக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இப்ப பேசுறாரு. அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல நீட் விலக்கு கோரி தீர்மானம் நிறைவேற்றதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. நீட் ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். சரி, தண்ணின்னு இப்ப பேசுறீங்க. இப்ப என்னமோ புதுசா தண்ணிக்கு ஏதோ ஒண்ணு கொண்டு வர போறேன்னு ஆர்ஓவி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது ரிமோட் கண்ட்ரோல், அப்படி தண்ணீருக்குள்ளேயே போயிட்டு நாங்க ஒரு ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படங்கள்ல ஒரு நீருக்குள்ள போயிட்டு ஆய்வு பண்றக்கூடிய வீடியோகள்லாம் இருக்கு. அதை பாக்குறீங்களா? ஆர்ஓவி, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ரெபிள் மீடியா தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு நடந்தது விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் நடந்தது மக்கள் சந்திப்பா இல்லை நிர்வாகிகள் சந்திப்பா? ஒரு சந்தேகமா இருக்குது. நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லி தான் செய்திகள்லாம் நமக்கு வந்துட்டு இருந்தது. அவங்களுடைய கட்சி அறிக்கையுமே அப்படிதான் இருந்தது. நான் நிர்வாகிகளை சந்திச்சு பேசுற மாதிரி தான் விஜய் பேசினாரா என்கின்ற சந்தேகம் வரும்பொழுது மக்கள் சந்திப்பா நிர்வாகிகள் சந்திப்பான்னு வருது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்து நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களா, இந்த பக்கம் பார்த்து எனக்கு வாக்களிப்பீங்களான்னு பேசுறாரு. நிர்வாகி கிட்ட இப்படி பேசுவாங்களா? அப்படி பேசும்பொழுது இது நிர்வாகிகள் சந்திப்பா மக்கள் சந்திப்பான்கின்ற சந்தேகம் வருது. யாரா இருந்தாலும் நமக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கறது முறை தானே. அப்ப நீங்க போயிட்டு ஆதவ அர்ஜுன் ஆகிட்டையும் புஷி ஆனந்த் கிட்டையும் விஜய் போய் கேட்பாரு, எனக்கு ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லி போயிட்டு விஜய் கேட்பாரு. கேட்டுதானே ஆகணும். எப்படிங்க அவங்களாம் பொறுப்புல இருக்கிறவங்க? பொறுப்புல இருக்கிறாங்கன்னா இப்படித்தானே ஒவ்வொருத்தரும் பொறுப்புல இருக்காங்க. இப்ப என்ன டிஎம்கேல இருக்கிறவங்களாம் டிஎம்கேல இருக்கான். ஓபிஎஸ் இதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? சேகர் பாபு இதுக்கு முன்னால எங்க இருந்தாரு? அவங்களாம் இப்ப திமுக வந்துட்டாங்க அப்படிங்கறது இல்ல. அது மாதிரி இங்க இருக்கிறவங்க அங்க போய் ஓட்டு போட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால நம்மள்ட்ட இருந்தாலும் அப்பப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? நீ தாவேகா கட்சியில தான் இருக்க, நீ எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி விஜய் ஞாபகப்படுத்த. ஆமா, எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மறந்துடுவாங்க. நீங்க என்ன? ஆமா நேத்து மறந்ததை நான் பார்த்தேனே. யாரு மறந்தா? வேலூர் மக்களே அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க நீங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க. மறந்துட்டீங்க தானே? உண்மையை சொல்லுங்க. உடனே நான் வேலூர் மக்களுக்கு சொல்றத மறந்துட்டேன், சாரின்றது. உண்மையை ஒத்துங்க. மறந்துட்டீங்களா இல்லையா? நேத்து நீங்க பேசுனது தஞ்சாவூர், வேலூர் மக்களேன்னு தஞ்சாவூர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு நிதானம் இல்லை உங்ககிட்ட. அதாவது வேலூர்ல பேசின வீடியோ எடுத்து பார்த்தீங்களா? எங்க தலைவர் அங்க என் நெஞ்சில் குடியிருக்கும்னு பேசியிருக்காரா? இல்ல என் நெஞ்சில் குடியிருக்குங்கிறத வேலூர் மக்களுக்கு இங்க இருந்து சொன்னார். அங்க இருந்து சொல்லாம அங்கதான் சொன்னார்ல, மறந்துட்டேன்னு. புரியுதுங்களா? தலைவரே மறந்துடுறாங்கிறப்ப அப்புறம் செயலாளர், பொருளாளர், இவங்கெல்லாம் மற்றவங்களாம் உறுப்பினர்கள்லாம் மறந்துட மாட்டாங்களா? புரியுதுங்களா? மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் மறுபடியும் நாங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். தலைவரே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற மறந்துடுறாருல. விஜயோட நீங்க நல்லா சமாளிக்கிறீங்களே. விஜயோட நான் சமாளிக்கிறேன். நேற்று தஞ்சாவூர்ல இருந்து வேலூர் மக்கள்னு பேசிட்டு உடனே சாரி அங்க இருக்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு பேசுனீங்க. இப்ப நீங்க நல்லா சமாளிக்கிறீங்களே. நல்லா சமாளிக்கிறோமா? அதான் உண்மையை உறக்க சொன்னா அது எவனுக்கும் பிடிக்காது.
நீங்க பேசுனது மறந்துட்டீங்களா இல்லையா? உண்மையை ஒத்துங்க. மேடை பேச்சுகள்ல தலைவர்கள் பேசும்போது மறக்கிறதுலாம் அதெல்லாம் இயல்புதான். ஆனா அவருக்கு நம்ம எங்க இருக்கிறோம், எந்த உலகத்துல தான் இருக்குமான்றத மறந்துட்டு பேசுறது தான் இங்க வியப்பா இருக்குது. உண்மையை ஒத்துங்க நீங்க. மறந்துட்டீங்களா இல்லையா? அத சொல்லுங்க ஓப்பனா சொல்லுங்க. ஆமா, நாங்க தஞ்சாவூர்ல மீட்டிங் நடத்தாம திருச்சியில ஸ்ரீரங்கத்துல மீட்டிங் நடத்திட்டோம். ஆமா, சீரியஸா. அப்படிங்களா? ஆமா, தஞ்சாவூர் பெரிய கோயிலை பத்தி நாங்க பேசணுமா? இல்ல ஸ்ரீரங்கத்தை பத்தி தானே பேசணும். உலகத்தோட அதிசயத்துல ஒன்னா இருக்க வேண்டிய தஞ்சாவூர் கோயிலை இது மாதிரி ஏதாவது உலக அதிசயமா ஆக்கியிருக்கானுங்களா? எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆக்க வேண்டியதை ஆக்காம விட்டுட்டாங்கன்னு சொன்னாரா? ஏன் ஆக்கல? உங்க தலைவர் அப்படியும் பேசுவாரு, இப்படியும் பேசுவாரு. அப்படியும் பேசுவாரு, ஆமா. இப்படியும் அது பேசுவாரு. ஏன்னா அது இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு பேச்சா எடுத்துக்க முடியாது. அதையும் நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. எங்க தலைவன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாத்தி பேசினாருன்னு. எங்க ஆ. கலைஞர் அவர்களுக்கு வெண்கல சிலை வைக்கணும்னு சொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப விமர்சனம் பண்றாரு. ஆ. அன்னைக்கு மைக்க பிடிச்சு அவர் வைக்கிறது அந்த சிலையை நான் பார்க்கணும்ட்டு அப்போ ஹலோ, அன்னைக்கு சொன்னது சிலை வைக்கிறதுன்னு சொன்னாரு. உங்க அப்பாவுக்கு வெண்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அதாவது அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது ஒண்ணுன்னு இல்ல. நீட் தேர்வு மாநில அரசால அதாவது விலக்க முடியாத நீட் விலக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இப்ப பேசுறாரு. அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல நீட் விலக்கு கோரி தீர்மானம் நிறைவேற்றதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. நீட் ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு பேச்சு. வேலூர்ல இருக்கிறமா எங்க தலைவன் மாத்தி பேசல. நல்லா ஞாபகம் அப்ப வச்சுக்கோங்க. யார் மாத்தி அன்னைக்கு சொன்னது சிலை வைக்கிறத பத்தி சொன்னாரு. எழுதி ஆனா கொடுத்தவங்க இன்னைக்கு மாத்தி எழுதி வேணான்னு கொடுத்தாங்க. சொல்றது வெங்கல சிலை வைக்க வேணாம்னு சொல்றாரு. சிலை வைக்கலாம் அவங்க. சிலை வைக்கலாம், வெங்கல சிலை வைக்க கூடாது. புரியுதா? அத அழுத்தம் திருத்தமா சொல்லிய விஜய். அது அர்த்தம் திருத்தம் சொல்லியா? நீங்க கேட்கறது சரியா கேட்கல. எல்லாம் எங்க தலைவன் தெளிவில்லாம பேசினாருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. எங்க தலைவன் ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெளிவா தான் பேசியிருக்காரு. தெரியுமா? அப்படியா? ஆமா, நல்லா தெளிவா தான் பேசியிருக்கிறாரு புள்ளிய. நல்ல தெளிவா பேசியிருக்காரு. அப்புறம் என்ன தண்ணி போட்டு வந்து ஆடிட்டான்னு பேசிட்டு இருந்தாரு? புரியல. நீங்க சொல்றத பார்த்தா இல்ல, அப்படி தெளிவு இருக்கலாமா? இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ஏன்னா வேலூர்ல தஞ்சாவூர்ல இருந்துகிட்டு வேலூர்னு பேசும்போது இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? நல்லக்கண்ண ஐயா சாவுக்கு வரும்பொழுது ஒரே விஜய் வரும்போது சரக்கு நாத்து அடிக்குதான். அப்படி பேசியிருந்தாரு அவரு. அப்ப அவர்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணி கொஞ்சமாவது இருக்கா? ஐயா, நக்கீரன் ஐயாவுக்கு சொல்றேன், எங்க தலைவன் நாத்து அடிக்கிற சரக்கெல்லாம் அடிக்கிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிராண்ட் அடிப்பாருன்றீங்களா? அப்புறம் ப்ளூ லேபிள் சரக்கெல்லாம் நீங்க அடிச்சிருக்கீங்களா? ரெட் லேபிள்லாம் அடிச்சிருக்கீங்களா? சோடா குடிச்சது மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஸ்மெல் வராம சரக்கு அடிச்சிட்டு வந்துருவாரு. சும்மலே வராதுங்க. அந்த சரக்கெல்லாம் தலைவர் அடிக்கிற சரக்கெல்லாம் சும்மலே வராது. சீரியஸா இது வந்து ஐயோ, ஒரு அபாண்ட போய் பேசுறாருங்க அவரு. எங்க தலைவன் அந்த மாதிரி நாத்தம் முடிச்ச சரக்கெல்லாம் அடிக்கவும் மாட்டேன். உங்களுக்கு நாத்தம் சரக்கு அடிப்பாரு. ஓல்டு மருங்கு அடிச்சா நாத்தம் வரும். அப்புறம் டைமண்ட்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் அடிச்சாதான் அப்படியே பக்கத்துல எவனும் நிக்கவும் முடியாது. அந்த மாதிரி நாரும். டே நைட்னு ஒரு சரக்கு இருக்கு தெரியுமா? ஆமா, அதெல்லாம் வந்து மட்ட ரகமான சரக்கு. ஆமா. சரி, தண்ணின்னு இப்ப பேசுறீங்க. இப்ப என்னமோ புதுசா தண்ணிக்கு ஏதோ ஒண்ணு கொண்டு வர போறேன்னு ROV அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அது ரிமோட் கண்ட்ரோல், அப்படி நீருக்குள்ளேயே போயிட்டு நாங்க ஒரு ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படங்கள்ல ஒரு நீருக்குள்ள போயிட்டு ஆய்வு பண்றக்கூடிய வீடியோகள்லாம் இருக்கு. அதை பாக்குறீங்களா? ROV, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள். அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். நல்லா பாவாடக்குள்ளார பூந்து பார்த்தது சொல்றீங்களா? அங்க போய் என்னத்த ஆய்வு பண்ணாரு? நான் அப்படி சொல்லலங்க. நீங்க இல்ல, நீங்க பார்த்ததெல்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்களே. நெட்ல தான் போட்டு காட்டுறானுங்களே. ஆமா. அப்படியே இவர் சொன்னதுக்கு இங்கேயும் இணைச்சு காட்டுறானுங்களாம். எப்பவோ எங்க தலைவன் தண்ணிக்குள்ளார முழுகி விளையாண்டத அப்பவே ஆய்வு பண்ணிட்டாரு என்ன இருக்குன்ட்டு. பாத்தீங்களா? அந்த ஆய்வு எந்த ஆய்வு? போய் ஆய்வு பண்ணிட்டாரான்னு கேட்டாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஆபாசமா பேசாதீங்க. ஆபாசமா? நான் பேசினா ஆபாசம். ஆர்வம்னா என்னன்னு தெரியுமா? எல்லா வீட்லயும் இருக்கு அந்த RO சொல்றீங்க. அப்புறம் அந்த ஆர்வல நம்ம கைய வச்சு அழுத்துனா தண்ணி ஊத்தும். அதுதான் எல்லார் வீட்லயும் இருக்குங்களே. இப்போ வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏங்க, எல்லார் வீட்லயும் இருக்கு, ரைட்டு. ஆனா ரிமோட் வச்சு அழுத்துனா வருமா? அப்படி ஏதாவது வச்சிருக்காங்களா? எல்லாம் கைய வச்சு அழுத்துனாதான் வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. டிவிக்கு ரிமோட் மாதிரி இப்ப ரிமோட் வச்சு அழுத்துறதுக்கு கொடுப்போம். இன்னொன்னு தெரியுமா? இந்த திமுக காரங்க இருக்காங்க தெரியுமா? ஒரு தண்ணி கேன 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா ஆரோவில் நாங்க அமுக்காம அப்படி அழுத்தணுமா பொருள்னு ஊத்தும். சரி, அவங்க 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீங்க எவ்வளவுக்கு விற்க போறீங்க? ஹலோ,
நாங்க தண்ணியை ஃப்ரீயா கொடுப்போம். ஃப்ரீயா கொடுக்க போறீங்க? ஆமா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இது சீமான் ஏற்கனவே சொல்லியிருக்காருல, நீங்க சொல்லாதீங்க. ஆமா. ஆமா, நீங்க என்னைக்கு சுயமா பேசியிருக்கிறீங்க? யாராவது எழுதி கொடுக்கறது இல்ல காப்பி அடிக்கிறது இப்படிதானே? பிஸ்லரின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வந்ததுனால தான் எல்லா பயிலும் தண்ணியை காசு கொடுத்து வாங்கினோம். ஆமா, மனுஷனா இருக்கிற நாமெல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுறோம். இந்த ஆடு மாடு கோழி நாய் இதெல்லாம் எப்படி காசு கொடுத்து வாங்கி தண்ணி குடிக்குமா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். இந்த தாட்ஸ் என் தலைவனுக்கு வந்ததுனாலதான், புரியுதுங்களா? சீமானுக்கு வந்ததுனாலதான். சீமானுக்கு வந்ததுனாலயா? ஹலோ, சீமானுக்கு சொல்லி கொடுத்ததே எங்க தலைவர் தான். சீமானும் எங்க விஜயும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு இருந்தாங்க தெரியுமா? பகலவன்னு படம். அந்த படத்தோட டிஸ்கஷன் எப்ப நடந்துச்சு? அப்ப சீமான் ஆட்சிக்கே வரல. அந்த டைம்ல உட்காந்து சொல்றப்ப எப்படி ரஜினிகாந்த் வந்து KS ரவிக்குமாருக்கு படையப்பா அப்ப எல்லா ஐடியாவும் எடுத்து சொன்னாரோ, அதே மாதிரி என் தலைவன் வந்து சீமானுக்கு அவ்வளோ ஐடியா கொடுத்தாப்ல. அந்த ஐடியாவெல்லாம் இவர் அரசியலுக்கு பயன்படுத்திட்டாரு. புரியுதா? சீமான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் தலைவன் அவருக்கு சொல்லி கொடுத்தது. அந்த அளவுக்குலாம் ஒரு அறிவற்றவர் கிடையாதுங்க. அவர் கொஞ்சம் தெளிவான ஒரு. யாரு? சீமான் அவர்கள். ஒண்ணும் இல்ல, 3 நிமிஷம் ஆங்கிலத்துல அவரை பேச சொல்லுங்களேன் தொடர்ச்சியா. உங்க தலைவர் பேசிடுவாரு. எங்க தலைவர் பேசிடுவாரா? ஷேக்ஸ்பியர் உங்க தலைவர். ஷேக்ஸ்பியரா? சரளமா எங்க தலைவர் படிச்ச காலேஜ் என்ன காலேஜ் தெரியுமா? லயோலா. லயோலாங்கிற காலேஜ் என்ன காலேஜ் தெரியுமா? இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற ரொம்ப புகழ்பெற்ற ஆங்கில புலமை உள்ள ஒரு காலேஜ் தெரியுமா? அந்த காலேஜ்ல படிச்ச எவனாவது இங்கிலீஷ் பேசாம இருப்பானா என்ன? உங்க தலைவர் இருக்காரு. ஹலோ, எங்க தலைவர் எத்தனை படத்துல இங்கிலீஷ் பேசியிருக்காரு தெரியுமா? எங்க ஏதாவது ஒரு படம் காட்டுங்களா பாப்போம். ஒன்னும் எவிடன்ஸா காட்டுங்க அப்படின்னு. எந்தெந்த படத்துல எப்படி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்கறத விட அட்லி இருக்காப்ல இல்ல, அவன்கிட்ட கேட்டது எங்கெங்கெல்லாம் நான் திருநன்றது. ஏங்க தலைவருக்கு என்னென்ன பண்ணிருக்காரு எப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு அவனுக்கு தாங்க தெரியும். எனக்கு தெரியறத விட அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான். சரி, தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக பேசாம விட்டு இருந்துட்டீங்க. ஆனா துண்டை மட்டும் போட்டீங்க. முதல்வரை விமர்சனம் பண்றீங்க. நான் மற்றவங்க மாதிரி டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு காதல டால்டா ஊத்த மாட்டேன். என்ன பேச்சுங்க இதெல்லாம்? சில்லறத்தனமா இல்லை? சின்ன பிள்ளைத்தனங்க மாதிரி சின்ன குழந்தைங்களே வந்து இப்போ ஓம் சக்தி பராசக்தி இது ஒரு தீய சக்தின்னு குழந்தைங்க பேசுறதெல்லாம் எடுத்து வந்து மேடையில பேசுறீங்களா? அசிங்கமா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு? ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சா இது? ஓம் சக்தி பராசக்தி என்னங்க இதெல்லாம்? திமுக வருது தீய சக்தி. சிரிப்பு வருதுங்க. சிரிப்பு வருது. அதாவது 4 பேர் படிச்சிட்டோங்கிறதுனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் படிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? படிச்ச திமிர்ல பேசுறீங்க நீங்களா. நாங்களாம் அப்படி ஒண்ணும் பேசல. நீங்க திமிருங்க. முழுக்க படிச்சிட்டோம், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுமாங்கிறது மாதிரி கொஸ்டின் பண்றீங்க. புரியுதுங்களா? ஒரு தலைவர் பேசுற மாதிரி இருக்கணும். மற்ற தலைவர்களை பார்த்து கத்துக்கிட்டு வந்தாச்சும் பேசணும். எதுவுமே இல்லாம குழந்தைத்தனமா வந்து எதுக்கு மௌனம் பேசினாரு கலைஞர் ஐயா? ஆமா, அது மாதிரி எதுக்கு மௌனம் பேசணுமா? நீங்க வந்து சிஎஸ்கே டிவிகே நீங்க கட்சிங்க. நீங்க ஒரு கட்சி, அரசியல் கட்சி. நீங்க போயிட்டு ஒரு விளையாட்டு ஒரு இதோட சிஎஸ்கேனா என்னது? விளையாட்டு அணி. அது கூட போயிட்டு மோதுறீங்க. நீங்க கட்சி கூட போய் மோதணுங்க. தோனி கூட போய் மோதக்கூடாது. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஹலோ, மக்கள்ங்கிறவன் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. அரசியலும் விளையாட்டும் ஒரே இடத்துல இருக்கிறது தான். புரியுதுங்களா? ஆமா, எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கணும், எல்லாத்தையும் தனியா பார்க்க கூடாது. அதனால உங்களுக்கு எலெக்ஷன் வந்து இந்த தடவை உங்களுக்கும் சிஎஸ்கேக்கும் தான். திமுக அதிமுக பாஜக இந்த கட்சிகளோட எல்லாம் உங்களுக்கு கிடையாது. எவனையாவது நாங்க சேர்த்துக்கிட்டோமா? இல்ல எவனாவது எங்க கூட வந்து சேர்ந்தானா? எவனும் வரமாட்டான். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நன்றி கெட்டவனுங்க. நீங்க என்ன 33 வருஷமா இவனுங்களுக்கு நடிச்சு சந்தோஷப்படுத்தி வச்சிருக்கோம். ஒருத்தனாவது நமக்கு சைடு வந்து நிக்கணும்னு எவனாவது சினிமா துறையில இருந்து எவனாவது ஒருத்தனாவது குரல் கொடுத்தானாங்க? வரமாட்டாங்க. உங்களை நம்பி எவனும் வரமாட்டான். அதை புரிஞ்சுக்கிட்டு நடங்க. எத்தனை சைடு ஆர்டிஸ்டுக்கு நாங்க வேலை கொடுத்துருக்கோம், எவ்வளவு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு வேலை கொடுத்துருக்கோம். எவனாவது தலைவனுக்கு சப்போர்ட்டா ஒருத்தன் தலைவா உங்க கட்சி கூட நாங்க வர்றோம் அப்படின்னு சிவாஜி கட்சி ஆரம்பிச்சோனையும் அத்தனை நடிகர்கள் பின்னால வேன்ல ஏறி வந்தானுங்க. நின்னது காரணம் என்ன? விஜயகாந்த் வந்து நின்னது காரணம் என்ன? சினிமா கலைஞர்களுக்காக அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அவர்களுக்கு துணை நின்று இருக்கிறாரு. விஜய் எங்க துணை நின்னாரு? எங்க தலைவர் மட்டும் பண்ணலையா? பனையூரை தாண்டா தானே. எங்க தலைவர் பண்ணாரா பண்ணலையா? இல்லையே. பண்ணிருந்தா இன்னைக்கு வந்து நின்று இருக்கணும்ல. எல்லாரும் பண்ணாத காரணத்தினால தானே எல்லாம் நன்றி கெட்ட பயலா இருக்காங்க. சினிமாக்காரனுங்க நன்றி கெட்டவனுங்க. சீரியஸா எங்க தலைவர் ஒரு விஷயங்க, எங்க தலைவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா எங்க தலைவரோட ஒப்புதல் இல்லாம கிடைக்குமா? ஒரு ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஒப்புதல் இல்லாம கிடைக்குமா? எங்க தலைவன் தானே இன்னார போடுன்னு அவர் தானே போடுறாரு.
அப்ப அந்த நன்றி விசுவாசம் இவனுக்குமே இல்ல. இத்தனை 1000 பேர் வந்து நிக்கணும்னு இல்ல, ஒரு 100 பேராவது வந்து நின்றுக்குமா இல்லையா? நன்றி கெட்டவனுங்க. நிக்கலன்னா புரிஞ்சுக்கணும், நம்ம 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 ஒன்றும் பண்ணல சினிமா துறைக்காக, அதனால யாரும் வரன்ட்டு நீங்க நீட்டா பேசிட்டு போயிடணும். சந்தர்ப்பவாதிகள், எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள். சரி, இப்ப நீங்க அடுத்த ஜென்மத்துல விவசாயி மகனா பிறக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறார் விஜய். இந்த ஜென்மத்திலேயே அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா பாத்துக்கலன்ற விமர்சனம் இருக்குது. வரலாற்றிலே அப்பா அம்மா மேல கேஸ் போட்டவரு விஜய் தான். அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர், தாய் ஷோபா உட்பட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 11 பேர் மீது நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. பெற்ற தாய் மீது கேஸ். படத்திற்கு படம் ரசிகர்களுக்கு அறிவுரைகளை வாரி வழங்கும் நடிகர் விஜய் குடும்ப பஞ்சாயத்து தற்போது சந்தி சிரிக்கும் அளவிற்கு வந்துவிட்டது. அடுத்து விவசாயிகளுக்கு மகனா பிறந்து விவசாயிகள் மேல வழக்கு போட போறாரா? வரலாற்றுலன்னு சொல்லாதீங்க. பெத்த தாய் தந்தைய பலராமன் அவதாரம் எடுத்து கொன்னவன் கடவுள் இருக்கார்கள். எங்க தலைவர் அது மாதிரி கொன்னுட்டாரா? ஒதுக்கிதான் வச்சிருக்காரு. அது கம்மியா கொஞ்சம் கேஸ் போட்டாரு அப்பா அம்மா மேல, அவ்வளவுதான். ஒரு விஷயம், தப்பானவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கணுங்கிற மனப்போக்கம் இருக்குது பாருங்க, அவன் தான் தலைவன். தெரியுமா? அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்படி நின்னார் பாருங்க. காமராஜர் எப்படி நின்னாரா? காலில் தானே நின்னாரு. அதான் காமராஜர் தெரியுமா? தெரியும். என்ன பெருந்தலைவர் காமராஜ். அவர் பெருந்தலைவர் ஆனது எப்படி தெரியுமா? பெத்த அம்மாவுக்கு சரியா வீடு கட்டி கொடுக்கல, தண்ணி கொலா போட்டு கொடுக்கல. புரியுமா? உங்களால அப்படி கிடையாது. பனையூர்ல பங்களாலாம் இருக்குல்ல, பங்களாலாம் கட்டி வச்சிருந்தாலும் அவங்கள கூட்டி வந்து வச்சிருக்கமா? இல்ல. ஆமா, துரத்தி விட்டீங்க. அப்ப காசையும் கொடுக்கல, ஏங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்க. வாழும் காமராஜரா என் தலைவர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காருங்க. இந்த அளவுக்கு கேவலமா பேசாதீங்க. எது கேவலமா பேசுறோமா? அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவரோட ஒப்பிட்டு பேசுறீங்க. அசிங்கமா இல்ல? அது காமராஜரை இழிவுபடுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரிங்க. அப்பெல்லாம் பேசாதீங்க. அவர் வாழ்ந்த 1% வாழ்க்கை கூட விஜய் வாழல, தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தப்புங்க. நீங்க பேசுறது தாங்க தப்பு. எங்க தலைவனை நாங்க கடவுளா பாக்குறோம், புரியுதுங்களா? சீரியஸா. அது என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்மத்துல அவர் விவசாயியா பிறப்பேன்னு சொல்றாருல, ஆமா, எனக்கு அது அவர் சொன்னது அவ்வளவு சந்தோஷம். ஏன் இந்த ஜென்மத்துலதான் அவர் கூட நான் சேர்ந்து வாழ முடியல, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பொண்டாட்டியா பிறந்து அவர் கூட சேர்ந்து வாழுவேன்ல. விஜய்க்கு நீங்க பொண்டாட்டியா வாழ போறீங்களா? அப்புறம் நம்ப முடியலையா? இந்த பிறவில நான் நந்தவன நந்தகுமார், அடுத்த பிறவில நந்தவன நந்தகுமாரி. இப்ப நேர்காணல் ஆரம்பிக்கும் போது இனிமேல் நந்தவன நந்தகுமாரின்னு பேசலாமா? ஹலோ, அடுத்த ஜென்மத்துல. இப்ப பேச வேணான்றீங்களா? இப்ப பேசி பிரயோஜனம்? என் தலைவருக்கு நான் பொண்டாட்டியாவா இருக்கேன்? யாரு பொண்டாட்டியா இருக்காங்க? ஆமா, அந்த சந்தேகம் தான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு, யார் அவரோட பொண்டாட்டின்றதுதான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாரு? இந்த ஜென்மத்துல எங்க தலைவன் பாவப்பட்ட பிறவியா பிறந்துட்டார். அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா சொல்றேன், நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கண்டிப்பா நல்லது செய்வார். இப்ப நல்லது செய்யலன்னு ஒத்துக்கிறீங்க நீங்க? ஹலோ, நான் என்ன சொல்றேன், அடுத்த பிறவிக்கான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பிறவில என்னத்தை கிழிச்சிங்க, அடுத்த பிறவில போய் என்ன கிழிக்க போறீங்க நீங்க? அத முதல்ல சொல்லுங்க. என்ன நல்லது பண்ணீங்க? வரப்போற காலத்துக்கான பிளானே இப்பயே போடுறாரு, தெரியுமா? என்ன வரப்போற காலங்கள்ல தண்ணியே கிடையாது. தண்ணி இல்லாம இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க என்ன பண்ண போறோமா? அதான் நாங்க சொல்லுவோம், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுவீங்க. உங்களுக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அதனால இப்படி பதில் இல்ல. அதோ வர்ண பகவான்கிட்ட பைப்பை திறக்க சொன்னோம்னா திறந்து விட்டாருன்னா மழை பொத்துக்கிட்டு ஊத்தும். நம்ப முடியல. யார்? விஜய் போய் வேண்டுகோள் வைப்பாரு அவர்கிட்ட? அப்புறம் ஹலோ, மோடி தெரியுமா? மோடி கொரோனாவை எப்படி விரட்டினாரு? கொட்டடிச்சு கொரோனா விரட்டணும். அந்த வம்சாவளி கொட்டடிச்சு கொரோனா விரட்ட சொன்னவரே இன்னைக்கு பிஎம். அப்ப வர்ண பகவான்கிட்ட வேண்டி பைப்பை திறக்க வச்சு மழை வர வச்சா சிஎம் ஆயிட போறீங்க. சிஎம் மட்டும் இல்ல, பிஎம். ஆமா, மக்களுக்காக எவங்க வேண்டுவான்? அவன் தனக்காகவும் தம் பொண்டாட்டிக்காகவும் தாம் பிள்ளைக்காகவும் எல்லாமே தனக்காக வேண்டிப்பாங்க. ஆனா விஜய் அவர்களுடைய மனைவிக்காக கூட வாழலையாங்க. மத்தவனாச்சும் தன்னோட மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு, அவங்க பிள்ளைங்க மனைவிங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கலையே. நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு எப்படி நினைப்பாரு? நான் அதனாலதான் காமராஜர் மாதிரி, காமராஜர் கல்யாணம் பண்ணாம இருந்ததுனாலதான் எல்லாருக்கும் கொடுத்தாரு, புரியுதுங்களா? இவர் கல்யாணம் பண்ணி யாருக்கும் கொடுக்கல. ஹலோ, சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ணி
கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாலும் குடும்பமா இருந்தா குடும்பத்துக்கு கொடுத்துருவோம், அதனாலதான் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நிக்கிறாரு. அதனாலதான் எங்க தலைவர் காமராஜர் தெரியுமா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் விட்டுட்டு இவரு வந்திருக்கிறாரு. அப்புறம் துரத்தி அடிச்சிட்டு இருக்கிறாரு. துரத்தி அடிச்சிட்டு இருக்காரா? யாருக்காக துரத்து? என்னங்க புதுசு புதுசா பேசிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்லையாங்க? போதுங்க, நேர்காணலை முடிச்சுக்கலாம். இனிமேலும் பார்வையாளர்கள்லாம் பொறுக்க மாட்டாங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம். மிக்க நன்றி.